அமைச்சர்களாக இருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள், தர்மேந்திரா பிரதான் அவர்கள், இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் எல்லோரும் இதையத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், இதை கண்டிச்சு பழனிசாமி வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையாவது வந்திருக்கா? ஆமாவ சாமி போட்டு அடிமை சாமியா இருக்கிற பழனிசாமிக்கு இதையெல்லாம் எதிர்த்து கேட்க முதுகெலும்பு இருக்கா? பழனிசாமிக்கு படியளிக்கக்கூடிய RSS சாமிகளை என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலிருந்து தடுக்க முடியாது. தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாரு? சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், தேர்தல் அறிக்கையும் சொல்லும். தான் தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். இப்போ நமக்கு இதில் என்னென்ன ஹைலைட் மட்டும் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்கள் அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்குற இப்போ கொடுக்க போகிற கூப்பன் எவ்வளவு? மகளெல்லாம் இப்போ வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளோ தரப்போகிறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். வீட்டுக்காரங்க தான் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க, அலட்சியப்படுத்துங்க. வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை தான் அண்ணன்ட்ட சொல்லுன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போகிறோம். உயர்கல்வி படித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். பால் கொள்முதல் விலை 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக உயர்த்தப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த கடலோர பகுதிகளில் சிப்காட் நீல பொருளாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். மீன் ஏற்றுமதி அதிகரிக்க சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை முழுமையாக பயன்படுத்தி மீனவர்கள் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். கடற்பாசி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும். நவீன வசதியோடு கூடிய மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்களில் அமைக்கப்படும். மீன் மற்றும் கருவாடு, சில்லறை விற்பனை, கடற்பாசி வளர்ப்பு ஆகிய சிறு தொழில்களை ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டுகிற தெற்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கலாமா? ஒரு பக்கம் சிறப்பு திட்டங்களை தர மறுக்கிறாங்க,
நிதியை தர மாட்டாங்க. வர்ற தொழிற்சாலையை மிரட்டி வேறு மாநிலத்துக்கு மாற்றி விடுறாங்க. நம்ம குழந்தைகள் படிப்பதற்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க. தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டாக்க எப்படிப்பட்ட சதி திட்டங்களை எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வட மாநிலங்களை சார்ந்த ஏராளமான சகோதர சகோதரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க மாநிலங்களில் மறுக்கப்பட்ட பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடைக்குது, எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது என்று மகிழ்ச்சியோடு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சு? இங்கே வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க என்று இல்லாத பொருளையெல்லாம் கிளப்பினாங்க. இது மாதிரி பல கலவர பிளான்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அவதூறையும் உண்மைகளால் உடைச்சி எரிஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டு மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறாங்களேன்னு பழனிசாமிக்கு ஒரு முறையாவது கோபம் வந்துச்சா? ஒடிசா மாநிலத்தில் வாக்கு வாங்கணும்னு தமிழர்களை திருடன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் என்று பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் தரமாட்டோன்னு அடாவடித்தனம் பண்றாங்களே, பழனிசாமிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? 10 வருஷத்துக்கு மேல செங்கலா எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் கட்டுறாங்களே, பழனிசாமிக்கு ஆத்திரம் வந்துச்சா? விவசாயிகளை வஞ்சிக்கிற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பழனிசாமி ஏதாவது கொந்தளிச்சாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பழனிசாமி கோபப்பட்டாரா? இப்போ கூட மும்மொழி கொள்கை பேசுகிற பாஜக எதிர்த்து போராடினாரா? தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து பழனிசாமி என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னது? FCRA சட்டம். அதை எதிர்த்து பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? பொது சிவில் சட்டம்னு பேசுறாங்களே, அதை பழனிசாமி தட்டி கேட்டாரா? இப்படி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எந்த குரலையும் எழுப்பாம, எந்த முகத்தோட வெட்கம் இல்லாம வாக்கு கேட்டு வராரு பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குகிறீங்கள பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, கொஞ்சமாவது சூடு சொரண சுயமரியாதை இருக்க வேண்டாமா உங்களுக்கு? பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து துரோகம் செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கிற வெகுமானம் எவ்வளவு வெகுமானம் இருந்தாலும் தமிழ் மானத்தை அடகு வைக்கலாமா? கொஞ்சம் நினைச்சு பாரு. பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கைகளும் நிறைந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய ஆட்சியில் அடையாளங்கள் என்னென்ன தெரியுமா? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. தவறுக்கு மேலே தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மறந்துடாதீங்க, அது பிஜேபிக்கு விடுகிற வாக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு விழக்கூடிய தடை கற்களது. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனால தான் நடக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட கண்ட்ரோலுக்கு அடிமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடாது. எனவே தமிழ்நாடு வெளில நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு
ஆவடி தொகுதியில் நாசர் அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியில் பிஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும், கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், பூவிருந்தவள்ளி தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிக்கணும். அதே போல் பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் கை சின்னத்தில் ஆதரிக்கணும். திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். கணக்கு போட்டு காய்களை நகர்த்துறவங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டுடைய கணக்கு அது மக்களுடைய கணக்கு என்றைக்குமே தப்பாது. பாஜகவின் ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு எழுதுவோம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.